நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். சார், அன்பு வேந்தன், இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்தினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கிறேன். இங்கே நம்முடைய தேசிய SC/ST ஆணையத்தில் கடந்த 5-6-10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கோரிக்கை மனுக்களை கொடுத்திருந்தோம். ஆனால் தேசிய ஆணையத்தில் வெறும் மாநில அளவில் வெறும் தபால் நிலைய அலுவலகம் செய்ய வேண்டிய வேலையை மட்டுமே செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் குறைந்தபட்சம் இந்த பாதிக்கப்பட்ட SC மக்களுக்கான நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தேசிய ஆணையத்தில் நாங்கள் புகார் கொடுக்கிறோம். அதில் மிக முக்கியமான பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் SC/ST மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி வேறு பல திட்டங்களுக்கு, பொது திட்டங்களுக்கு மடைமாற்றப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. அது இன்று வரை தேசிய ஆணையம் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னால் SCP ஃபண்டு அந்த மக்களுக்காக, SC/ST மக்களுக்காக மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆகவே அதை கண்காணிக்க வேண்டும் என்ற ரூலும் இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அது போன்ற நடைமுறை இல்லை. தொடர்ச்சியாக இந்த நிதிகளை திருப்பி அனுப்புவது, செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புகிற நிலை அல்லது வேறு திட்டங்களுக்கு மடைமாற்றுகிற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேசிய ஆணையம் இதற்கு ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு கொடுத்தோம். அதுக்கு அடுத்தபடியாக துப்புரவு பணியாளர்கள் தமிழ்நாட்டில் மிக மோசமான நிலையிலே சுரண்டப்பட்டு வருகிறார்கள். அதாவது குறைந்தபட்ச கூலி, நம்முடைய அரசு குறைந்தபட்ச கூலியாக நிர்ணயித்திருக்கிற ஒரு நகராட்சியில 740 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு துப்புரவு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டால், ஆனால் அந்த ஒப்பந்தம் எடுத்த நிறுவனங்கள் வெறும் 300 ரூபாய் மட்டுமே கொடுக்கிறார்கள். ஏறக்குறைய 450 ரூபாய் ஒரு தொழிலாளியிடமிருந்து திருடப்படுகிறது. இது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தொழிலாளர் நலத்துறை ஆணையருக்கு, மற்ற நகராட்சி நிர்வாக ஆணையருக்கு பலமுறை புகார் கொடுத்திருக்கிறோம். ஆவணங்களையோடு நாங்கள் வைத்து சொல்லியிருக்கிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தொழிலாளியிடமிருந்து 400 ரூபாய், குறைந்தபட்சம் 400 ரூபாய் எடுத்தால் கூட எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இந்த மக்களுடைய, இந்த தொழிலாளருடைய ஊதியம் திருடப்படுகிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் நிறுவுவோம் என்று சொல்லுகிறார். அவருடைய கவனத்திற்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் தூய்மை பணியை டெண்டர் எடுத்த நிறுவனங்கள் அந்த தொழிலாளருடைய ஊதியத்தை சுரண்டி இருக்கிறார்கள். இது குறித்து ஒரு நீண்ட நெடிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஊழல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அத்தனை தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு அடிப்படை விஷயம் EPF, ESI இதெல்லாம் கொடுக்கணும்னு சட்ட ரூல் இருக்கு. ஆனால் அது இதுவரைக்கும் அவர்களுக்கு எதுவுமே வழங்கப்படவில்லை. ஈவன் சென்னை மாநகராட்சியிலிருந்து தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 400க்கும் மேற்பட்ட நகராட்சிகள், பேரூராட்சிகள் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் தூய்மை பணியாளர்களை வெறும் அவுட் சோர்சிங் சிஸ்டமாக தான் வைத்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரன் ஒரு சட்டம் போட்டார்கள், எசென்சியல் ஒர்க்கர் ஷுட் பி ட்ரீட்டட் பை பெர்மனன்ட் எம்ப்ளாயின்னு சொன்னாங்க. அடிப்படை அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுகிறவர்களை நிரந்தரமாகத்தான் வேலையில் எடுக்கும் போதே செய்யணும்னு ரூல் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த அத்தியாவசிய பணி, கொரோனா காலங்களெல்லாம் இந்த தொழிலாளர்கள் தான் கடுமையாக யாரை பற்றியும் தங்களுடைய உயிரை விட்டு பற்றி கூட அவங்களை துச்சமாக நினைத்து, அன்றைக்கு அந்த தொழிலாளர்கள் இயற்கை சீற்றங்கள் நேரங்களில, கஜா புயல் வந்த காரணங்களில, சுனாமி வந்த போது, கொரோனா காலங்களில இந்த மக்கள், இந்த தொழிலாளர்கள் கடுமையாக உழைத்து தான் பொது சுகாதாரத்தையும் நாட்டையும் பாதுகாத்தார்கள். ஆனால் அந்த தொழிலாளர்களுக்குரிய நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதியத்தை கூட கொடுக்க மறுப்பது என்பது சட்ட விரோதமானது, மனிதாபிமானமற்ற செயல் என்பதை பலமுறை நம்முடைய ஆணையத்திற்கு சொன்னோம். ஆணையமும் ஓராண்டு காலமாக இது பற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே தான் கடந்த மாதம் நாங்கள் ஒரு முற்றுகை போராட்டம், தேசிய மாநில ஆணையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஆணையத்துடைய தலைவர் எங்களை அழைத்து இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டிருக்கிறார். அதில் சொல்லியிருக்கிறோம், தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம், அவர்களுடைய ஓய்வூதியம் உள்ளிட்ட அத்தனையும் சுரண்டப்பட்டு இருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு புகார் கொடுத்தோம். நெல்லை மாவட்டத்திலே அங்க இருக்கிற மலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற 3 தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னோம். அதை பற்றியும் பேசவில்லை. இன்றைக்கு அந்த பிரச்சனை இன்னைக்கு மேகமலையிலும் அகமலைக்கும் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அங்கு வாழ்கின்ற பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வர மக்களை
வெளியேற வேண்டும் என்று சொல்வது என்பது அந்த மக்களுடைய உரிமையை, நில உரிமையை, வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கிற செயல். ஆகவே இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே பஞ்சமி நிலங்கள் மீட்கப்படாமல் சுரண்டப்பட்டு வருகிறது, ஏமாற்றப்பட்டு வருகிறது. 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் யார் யார் கையில இருக்குது? குறிப்பாக அரசாங்க நிறுவனங்களே அந்த நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமும் வீட்டு வசதி வாரியமும் அந்த நிலங்களை எல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். வீடற்ற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து எடுத்து அவர்களுக்கு நிலங்கள் வழங்க வேண்டும். இது போன்ற மிக முக்கியமான 6 பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு உடனடியாக நோட்டீஸ் கொடுத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி நாங்கள் எதிர்பார்க்கிற நடவடிக்கை இந்த ஆணையம் செய்யாவிட்டால் மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை உங்கள் வாயிலாக இந்த தமிழ்நாடு அரசுக்கும் தேசிய ஆணையத்திற்கும் நாங்கள் இதை சொல்லுகிறோம். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.